திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மேரு மகாமேரு கைலாசம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்கலாம். பூமியும் சூரிய குடும்பத்தில் உள்ள ஏனைய கிரகங்களுடன் சேர்ந்து சூரியனை சுற்றி வருது. இது நம்ம படிச்சிருக்கோம் பள்ளிக்கூடத்திலேயே. இப்படி நம்மளோட சூரியன், நம்ம சூரியன் மட்டுமல்ல, நிறையா சூரியன் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய சூரியனும் பால்வீதி என்னும் பூலோக அண்டத் தொகுதியில் உள்ள ஏனைய கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்களுடன் பால்வீதியின் மைய அச்சை சுற்றி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு எடுக்கக்கூடிய காலம் 230 மில்லியன் வருடங்கள் அப்படின்னு இப்போ விஞ்ஞானம் சொல்லுது. இப்படி பூலோகத்தில் உள்ள சகல புவனங்களும் சுற்றி வலம் வருகின்ற அந்த மத்திய அச்சு தான் மேரு அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி நம்மளுடைய பால்வீதி உள்ளிட்ட எண்ணற்ற அண்ட தொகுதிகள் எல்லாத்துக்கும் அச்சா விளங்குறது தான் மகாமேரு. இது இந்த உலகங்களையும் கடந்து பரலோகம் வர வியாபிச்சிருக்கு. இந்த மகாமேருவின் உச்சி தான் மகா கைலாசம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மகா கைலாசத்தில் தான் பரமசிவன் பராசக்தியோடு இருப்பதாக நம்ம சைவம் சொல்லுது. இந்த போலையே மேலும் வேறு சில கைலாசங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். நம்ம பாரதத்தின் வடக்கு திசையில் இருக்க அந்த இமயமலை, அங்கே இருக்கிற இமயமலை சாரில் இருக்கக்கூடியது ஒரு கைலாசம். ஆன்ம தத்துவ உலகங்களாகிய இந்த பிரகிருதி மாயா உலகங்களுக்கு மேலே அசுத்த மாயா உலகத்தில் அராக தத்துவ புவனத்தில் ஸ்ரீகண்ட ருத்ரர் இருக்கக்கூடிய இடத்துக்கு அது ஒரு கைலாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுத்த மாயா உலகத்தில் மகேஸ்வர தத்துவ புவனங்கள், அங்கே அதில் ஒன்றில் மகேஸ்வரர் எழுந்து அருளி இருக்கக்கூடிய இடத்துக்கு அது ஒரு கைலாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாக்கிய தத்துவ புவனங்கள், அதில் சதாசிவ பெருமான் எழுந்து அருளி இருக்கக்கூடிய இடம் அது ஒரு கைலாசம் அப்படின்னும், நாதம் விந்து தத்துவங்களில் ஆதிசக்தி என்னும் உமையம்மையோடு ஆதிசிவன் என்று சொல்லக்கூடிய அபரசிவன் எழுந்தருளி இருக்கும் ஓர் கைலாசமும் இருக்குது அப்படின்னு சொல்லி பஞ்ச கைலாசங்கள் இருப்பதாக நம்ம காலத்தி புராணம் சொல்லுது. இப்படி கைலாசம் பல வகையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவு மூலம் தெரிஞ்சுக்கிறோம். திருச்சிற்றம்பலம்.